ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் ஈஸியாக ஓம்பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். 4க்கு 1 பங்கு இதுதான் அளவு. 4 கப் கடலை மாவுனா 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு இது சேர்த்து, அது கூட மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட ஓமம், இது வாசனை கொடுக்குறதே ஓமம் தான். அது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு, தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு, அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா அரைப்படாது மிக்சியில். அப்படி நல்லா அரைப்படணுன்னா இங்கே ஃப்ரீசரில் அப்படியே எள்ளை வச்சுட்டு அரைச்சா கொஞ்சம் பவுடர் ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கவே தேவையில்லை, இதுவே போதும். கடலை மாவு, பச்சரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம், அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட வேண்டியது தான். அது நல்லா பக்குவமாக பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா அதை ஓமப்பொடி அச்சில் இருக்கும்ல, அந்த குழலில் இருக்கும்ல, அதில் போட்டு பிழிய வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்க மாவை பிழிஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சால் சட்டுன்னு கரிஞ்சிடும். அதனால தான் இது பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஒரே ஒரு சுற்று தான், ரவுண்டாக ஒரு சுற்று, மேலே 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 சுற்றக்கூடாது, ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். அப்படின்னா அது நல்லா விரிஞ்சி வரும். விரிஞ்சி வந்தவுடனே அப்படியே அந்த சத்தம் அடங்கினோடனே திருப்பி போட்டு, அவ்வளோ ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் மற்ற பலகாரம் மாதிரிலாம் எடுக்காது, டைம் எடுக்காது. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பார்த்திங்களா, அவ்வளோதான். ஒரே சுற்று தான். நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய சுற்றலாம். போதும். எண்ணெய் இவ்வளோ வச்சு நான் செஞ்சுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு படி அளவுக்கு எடுத்திருந்தேன். அவ்வளோதான். ஒரே ரவுண்டு தான். மேலே மேலே முறுக்கு சுற்றுற மாதிரி மேலே மேலே மேலெலாம் சுற்றக்கூடாது. ஒரே ரவுண்டு, அவ்வளோதான். நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே திருப்பி போட்டு சீக்கிரம் வெந்துடும். உடஞ்சி அப்படிலாம் விழாது, நல்லா அழகாக வரும். பக்குவமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடணும். அதுதான் ஒன்று, வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் 4 பங்கு கடலை மாவு, 1 பங்கு அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக செஞ்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் செஞ்சது மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன். ஒரே சுற்று தான். சுற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லோரும் செய்கிற மெத்தட் தான், இருந்தாலும் இது பிகினர்ஸ்க்காக செய்கிறது, தீபாவளிக்காக சரி செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த ஓம்பொடி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.